அண்மை செய்தி. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே குடிநீர் கேட்டு சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. கடந்த 1.5 ஆண்டுகளாக குடிநீர் கேட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் சாலை மறியலில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்கள் இயக்கப்பட முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 1.5 ஆண்டு காலமாக குடிநீர் விநியோகம் முறையாக இல்லை என வேலூர் மாவட்டம் பாலூர் கிராம மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஆம்பூரிலிருந்து பேரணாம்பட்டு செல்லும் சாலையில் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். குமரவேல், கடந்த 1.5 ஆண்டு காலமாக குடிநீர் முறையாக விநியோகிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்கிறது? அவர்களின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டதா? தற்போது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுடன் பேச்சுவார்த்தை ஏதேனும் நடத்தப்படுகிறதா? பாலா, அதாவது வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்து உள்ளது பாலூர் பகுதி. இந்த பகுதியில் பாலூர் ஊராட்சிக்கு உட்பட்டு சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் பாலூர் பகுதியின் ஒரு பகுதியில் தான் 600 குடும்பங்கள் வசித்து வருகிறது. இந்த 600 குடும்பங்களுக்கும் கடந்த 1.5 ஆண்டு காலமாக முறையான குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் சார்பில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு பகுதியில் மட்டுமே போர் அமைத்து அங்கு இருக்கக்கூடிய ஆழ்துளை கிணறு மூலமாக ஒரு பகுதிக்கு மட்டுமே தண்ணீர் விநியோகிக்கப்படுவதாகவும், மற்றொரு பகுதிக்கு தண்ணீர் விநியோகத்தில் அங்கு இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் பாகுபாடு காட்டுவதாக கடந்த ஏற்கனவே 2 முறை மறியல் போராட்டத்தை நடத்தியிருப்பதாக கூறும் இவர்கள் இதுவரை உரிய தீர்வு கிடைக்காததால் இன்று ஆம்பூரில் இருந்து பேரணாம்பட்டு செல்லும் சாலையில் சுமார் 150க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் தொடர்ந்து வருகின்றனர். இதன் காரணமாக சாலையின் இருபுறங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நிறுத்தி வாகன போக்குவரத்து தடைபட்டுள்ளது. சம்பவ இடத்தில் உமராபாத் காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசு தரப்பில் இருந்து கேட்கும் போது போர்வெல்லில் இருந்து வரக்கூடிய தண்ணீர் ஒரு பகுதிக்கு மட்டும் விநியோகிப்பதாகவும் மற்ற பகுதிக்கான இணைப்பு கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தபோதும் பல முறை அரசு அதிகாரிகளுக்கும் கவனத்திற்கு கொண்டு சென்று இதுவரை தீர்வு கிடைக்காததால் இந்த முறை கட்டாயம் தீர்வு கிடைக்க வேண்டும் என்றதை முன்வைத்து அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் உள்ளிட்டோர் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பாக பேரணாம்பட்டு வருவாய் அலுவலர்களும் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாலா, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி குமரவேல்.